பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏற்கனவே தண்ணீரில் கிடக்கிற வீடியோ நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறோம், போய் பாருங்க. இன்னைக்கு அக்னியை கொடுத்து பார்க்கலாம். நம்ம அக்னி நடக்கும் போது எப்படி நம்ம வேகாம இருப்போம், அந்த அக்னி ஜுவாலை நம்ம மேல பற்றான்னு சொன்னா அது எப்படி பற்றாம இருக்கும்? இதுக்கு அப்படியே ப்ரூஃப் ஆல்ரெடி ஆண்டவர் நம்ம பைபிள்ல கொடுத்திருக்காரு. இங்க கொடுத்த வசனத்தை அப்படியே ஆண்டவர் நிஜமாக்கி ப்ரூஃபையும் காமிச்சிருக்காரு. அது யாருன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தான். தானியேல் 3வது அதிகாரம் பாத்தீங்கன்னா தெரியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனுக்காக எவ்வளவு வைராக்கிய பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நேபுகாத்நேச்சர் அவங்களோட பொன் சிலையை நிறுத்தி இந்த சிலையை வணங்கணும்னு சொல்லி உத்தரவு போடும் போது இவங்க 3 பேருமே வணங்கல. அதாவது எக்காலம், கிண்ணறம், நாகஸ்வரம், சுரமண்டலம் வாசிக்கிறப்போ நீங்க எல்லாருமே பொன் சிலையை கீழே குனிஞ்சு வணங்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுவாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வணங்க மாட்டாங்க. அவங்க யூதர்கள். அவங்க யெகோவா தேவனுக்கு மட்டும்தான் வணங்குவாங்களே தவிர வேற எந்த தேவனும் அவங்கள வணங்கவே மாட்டாங்க. அதாவது யெகோவா தேவன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். அவரை தான் வணங்குவாங்க தவிர வேற யாருமே வணங்க மாட்டாங்க. ஸோ இவங்க 3 பேர் வணங்காதனால என்ன பண்ணிட்டாங்க, நேபுகாத்நேச்சர் ராஜா கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்ப ராஜா கேட்கும் போது அதே விஷயத்த சொல்றாங்க. திருப்பி அவங்களுக்கு 2வது சான்ஸ் கொடுக்கப்படுது. எக்காலம், கிண்ணறம், நாகசுரம், சுரமண்டலம் வாசிப்பாங்க, நீங்க அப்போ வணங்கணும் ராஜா சொல்லுவாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுவாங்க. இந்த வசனத்தை வாசிக்கிறேன். தானியேல் 3வது அதிகாரம் 17, 18 வசனம் வாசிக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார். எவ்வளவு ஆணித்தனமான விஷயம் இல்லையா? நீங்க நிறுத்திருக்க இந்த பொற்சிலையை நாங்க வணங்க மாட்டோம், எங்களோட தேவனை எங்களை விடுவிப்பார், அப்படி விடுவிக்காமலும் போனாலும் நாங்க இதை வணங்க மாட்டோம் அப்படின்னு தேவனுக்காக வைராக்கிய பாராட்டினாங்க. ஏன்னா தேவனுக்கு பிடித்ததுதான் எங்களுக்கும் பிடிக்கும். தேவன் எதை விரும்பினாலும் அதை தான் நாங்க செய்வோம் தவிர தேவனுக்கு பிடிக்காத எந்த விஷயத்த நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லி தானியேலும் வைராக்கியமா இருந்தாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களும் வைராக்கியமா இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு சோதனை வருது. பொற்சிலையை வணங்காததுனால அக்னி சூளைகளை இவங்க போடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு ராஜா கொடுக்குறாரு. அந்த அக்னி சூளை 1 மடங்கு 7 மடங்கு அதிகமாக்குறாங்க. 1 மடங்கே நம்மளால தாங்க முடியாது. நம்ம சமைக்கும் போது அதோட அனலை நம்ம கையில படும் போது அந்த சூடுனால கையில இருக்க முடி கூட சில டைம்ல சுருங்கி போயிடும் இல்லையா? இதுவே வீடு பத்தி இருந்துச்சுன்னா அதோட அனலும் தாங்காம கிட்ட கூட போக முடியாம இருக்கும். நம்மளோட பாடி எரியும் போது நம்மளால தாங்கவே முடியாது, அப்படி கருகி போயிடுவோம். இதுவே ஊரு காடே பத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா, ரீசெண்டா கூட யூஎஸ்ல கலிபோர்னியா எல்லாம் இடமே பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த அனல் தாங்க முடியாம எவ்வளவு பேர் அதுல இருந்து வெளியேற்றப்பட்டாங்க, எவ்வளவு இழப்புகள் சந்திச்சாங்க, அந்த தீயை கட்டுப்படுத்த முடியாம எவ்வளவு பேர் சிரமப்பட்டாங்க. சோ அதே மாதிரி பால்கோனா எரிஞ்சு வெளில அதோட லாவாவை வெளில வரும்போது அவ்வளோ அனல், அது கிட்ட போவே முடியாது. அங்க பக்கத்துல இருக்கிறதெல்லாம் அப்படி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுமா, அந்த அளவுக்கு இருக்கிற அந்த அக்னி இப்ப இவங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு 7 மடங்கு அக்னி சூளையை அதிகமாக்கியிருக்காங்க. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க, அவ்வளவு பெரிய அனல். இந்த விஷயம் கேட்டோன்னே நம்மளுக்கு எப்படி இருக்கும், அந்த தருணத்தை நம்ம இருந்தா எப்படி இருந்துப்போம், பயம் நம்மள ஃபுல்லா சூழ்ந்து இருக்கும் இல்லையா? ஆனா அவங்க பயப்படவே இல்லை பாருங்க. உத்தரவு போடப்படுது, இவங்கள ஃபுல்லா அந்த துணினால அவங்கள ஃபுல்லா கட்டி வைக்கணும். துணி அவங்க தலையிலும் கட்டி இருக்கணும். அவங்க 3 பேரு இறுக்கி துணி வச்சு கட்டி அவங்கள நெருப்புல போடணும் அப்படின்னு சொல்லி துணி வச்சு ஃபுல்லா கவர் பண்ணி அவங்கள நல்ல வெயிட்டான ஆள் தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போய் அந்த நெருப்பு சோலை கிட்ட நெருங்கும் போதே அந்த அனல் காத்து அந்த தூக்கிட்டு வந்தவங்கள சேதமாக்கிடுச்சு. அவங்கள கருகிற நிலைமைக்கு ஆக்கிடுச்சு. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு ஒண்ணுமே ஆகல. பக்கத்துல போகும்போதே அவங்க ஒண்ணும் ஆகல. அப்ப அவங்க நிச்சயமான தைரியம் வந்திருக்கும். ஏன்னா பக்கத்துல போறோம், நமக்கு எதுவும் ஆகல, சுத்தி இருக்கவங்க ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கும் ஒண்ணும் ஆகாது, அப்ப நம்ம தைரியமா அதுக்குள்ள போயிட்டு வரலாம்னு சொல்லி தூக்கி அக்னி சோலையில போட போறாங்க. அவங்க தைரியமா அங்க நிக்கிறாங்க. அது மத்தியில ஆண்டவர் உலாவுகிறார். 3 பேர் தானே போட்டோம், 4வது ஒருத்தர் யாரு அங்க இருக்காங்க, சிவகுமார் குப்பான சாயல காண்கிறேன் அப்படின்னு சொல்லி நேபுகாத்நேச்சர் சொல்லி போட்டவங்களை வெளில கொண்டு வரும்படி உத்தரவு பிறப்பிக்கப்படுது. இப்போ ராஜா சொல்லுவாரு. அந்த வசனம் வாசிக்கிறேன். தானியேல் 3வது அதிகாரம் 27வது வசனத்துல வாசிக்கிறேன். சேனாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமையில் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும்
அக்கினியின் மனம் அவர்கள் இடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார். அதாவது ராஜாவோட கட்டளைக்கு கீழ்ப்படியில தேவனுக்கு மட்டுமே கீழ்ப்படிஞ்சு இவங்க நடந்தனா தன்னோட சரீரத்தை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால தூதனை அனுப்பி விடுவித்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ராஜா தேவனை மகிமைப்படுத்துறாரு. அக்னி ஜுவாலைக்குள்ள போயிட்டு வந்தா அதோட மனம் அவங்களுக்கு வீசல. அந்த சால்வையில அந்த அக்னி பற்றிக்கவே இல்ல. அக்னினாவே அது நெருப்பு குளிர்ந்து விட்டு ஏதாவது சாம்பல் ஆக்கணும்னா அதோட செயலுமே அவங்க கிட்ட காணப்படல, எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி எல்லா சுத்தி இருக்க கண்களும் பார்த்துச்சு, சாட்சியா இருந்துச்சு. ராஜாவே தேவனை மகிமைப்படுத்தவங்களா இருந்தா. வசனம் சொல்லுது, நீங்கள் அக்னி நடக்கும்போது வேகாது அக்னி ஜுவாலை இவங்க மேலும் பற்றாது. அதை அப்படியே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி அக்னி மதமான சிச்சுவேஷன் உபத்திரத்தை ஃபேஸ் பண்ணுவோம். ஆண்டவர் அதுல இருந்து நம்மள வீட்டு கொண்டு வர வல்லவரா இருக்காது. எதுவுமே நம்மள சேதப்படுத்தவே படுத்தாது. அந்தி கிறிஸ்து காலத்துல இப்படிதான் நடக்கும். ஆண்டவரை நீங்க பின்பற்றக்கூடாது, முத்திரையை போடணும், அந்தி கிறிஸ்துவோட சிலையை வணங்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்படும். அப்ப நம்ம முத்திரை போடக்கூடாது. ஆண்டவருக்காக தைரியமா வைராக்கியம் பாராட்டணும். எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்களுக்குள்ள பயம் இல்லை, பயம் இல்லாத நம்பிக்கையை கர்த்தர் மேல அவங்க வைத்தாங்க. அதனாலதான் தேவன் அவங்கள விடுவித்தார். தேவ நாமம் அங்க வெளியரங்கமாச்சு. தேவன் அவங்கள உயர்த்தி வைத்தார், ஆசீர்வதித்தார். ராஜாவே தேவனை மகிமைப்படுத்தும்படி செய்தார். அந்த மாதிரிதான் நம்மளும் அந்தி கிறிஸ்து காலத்துல உபத்திரம் வரப்போகுது, அவனோட சிலையை வணங்கணும், முத்திரையை போடணும் அப்படின்னு சொல்லி அவன் ஃபோர்ஸ் பண்ணுவான். நம்ம தேவனுக்காக உறுதியா நிக்கணும். நம்ம அதை போடவே கூடாது. நம்ம தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுமோ தேவன் நமக்காக வழக்காடுவார், பட்சத்துல நிற்பார், அதுல இருந்து விடுதலை தருவார். ஜனங்களும் அதை பார்ப்பாங்க. தேவன் நாம மகிமைக்கென்று காரியங்கள் நடப்பிக்கப்படும். அவங்க வாயில இருந்தே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லும்படியான காரியங்களை ஆண்டவர் செய்வார். அதனால நம்மளுக்கு பயம் இல்லாத தைரியம், கிறிஸ்துவ மேல நம்பிக்கை நமக்கு வேணும். கிறிஸ்துவ நம்ம சார்ந்து வாழணும். கிறிஸ்துவுக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டணும். இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, எசப்பா இந்த வசனத்துக்கான ப்ரூஃப் ஆதாரத்தை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூலியமா நீங்க காண்பித்து தந்ததுக்கா ஸ்தோத்திரம்ப்பா. அவங்களுக்குள்ள பயமே இல்லை, பயமே இல்லாம தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினா தேவனையே நம்பி இருந்தாங்கன்னாக்கா நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நாங்களும் எங்க வாழ்க்கையில அலோவ் பண்ற போராட்டம், பிரச்சனைகள், சுவாசம் சோதிக்கப்படுற தருணத்துல ஆண்டவரே எசப்பா உமக்காக வைராக்கியமா நிற்கும்படி செய்தோம்ப்பா. பயம் இல்லாத நம்பிக்கையை எங்களுக்குள்ளாக வைத்தருளும் தகப்பனை, உதவி செய்யுங்க. அந்தி கிறிஸ்து காலத்துல நாங்க உறுதியா இருக்கணும். முத்திரையை போடாத படிக்கு ஆண்டவரே சார்ந்து இருக்கவுமே உயர்த்தி பிடிக்கிற பிள்ளைகளா நாங்க காணப்பட எங்களை உங்க கருத்தை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை காத்து நடத்துங்கப்பா. அதுக்கு முன்னாடி உங்க வருகை ரொம்ப சமயமா இருக்கு. உங்க வருகையில எங்களை கூட்டிட்டு போயிடுங்க ஆண்டவரே ஏசப்பா. யாரெல்லாம் இந்த அந்தி கிறிஸ்து காலத்துல இருக்க போறாங்களோ அவங்கள நீங்க ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த முத்திரையை போடாதபடி, சிலையை வணங்காத படிக்க ஏற்ற பக்குவத்தை அவங்களுக்கு தந்து நடத்துங்கப்பா. அவங்களுக்கு உங்களுக்குள்ளாக உறுதியா நிற்கும் அந்த மன வலிமை, பக்குவத்தை, பயம் இல்லாத தைரியத்தை அவங்களுக்கு தந்து நடத்துங்கப்பா. அப்படி சேர்த்து கஷ்டம் உங்க கருத்துல எங்களா அர்ப்பணிக்கும். நீங்க பொறுப்பெடுத்து அடங்க செய்யுங்க. மீ நாமத்தை ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனால தகப்பனே, ஆமீன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஒரு உபத்திரம், பிரச்சனையும், போராட்டத்தையும் ஆண்டவருக்காக நம்ம வைராக்கிய பாராட்டணும். பயம் இல்லாத நம்பிக்கை நமக்கு வேணும். ஆண்டவரே உறுதியா பற்றி கொண்டிருங்க. ஆண்டவர் நமக்காக இருந்து கிரேசவா வழக்காடுவா. ஆண்டவர் யார் என்றதை சுத்தி இருக்க ஜனங்களெல்லாம் பார்க்கும்படி செய்வார். சுவாசத்தோட கேட்போம், பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.